கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கன்னி பயம் அறியாது. அதாவது யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. மடியில கனம் தான், வழியில பயம். ஏன்னா கன்னிய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே உண்மையா இருப்பாங்க. சொல்லப்போனா இவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட சரிங்க. மறைக்க மாட்டாங்க. உண்மைய உடனே ஒத்துக்கிட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட உடனே தண்டனை வாங்குறதுல கண்ணி அடிச்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. தப்பு தான் அப்படின்னாக்கா அவங்க வெட்டியே போட்டாலும் பரவாயில்லப்பா நான் ஒத்துக்கிறேன். ஆனா தெரியாம பண்ணிட்டேன். இதுதான் நடந்துருச்சு. இல்ல நான் பண்ணது தப்பு தான் நெனச்சேனாக்க, நீ என்ன தண்டனை குடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு நிப்பாங்க. சொந்தமோ, பந்தமோ, தெரிஞ்சவனோ, தெரியாதவனோ யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அதுக்கு இவங்க காரணம் அப்டின்னாக்க, இவங்க போய் தலைய குடுத்துருவாங்க. அதே மாதிரி, இவங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது. அங்க ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க அப்பாவின்னு தெரிஞ்சா, அந்த இடத்துலயும் அவங்க நமக்கு சொந்த பந்தம் இல்லனாலும் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களாக இருந்தாலும், இவங்க போய் முன்னாடி நின்னு கேள்வி கேட்பாங்க. கடைசி வரைக்கும் துணை இருந்து அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயத்துக்கு குரல் கொடுப்பாங்க. உதவி செய்வாங்க. தன்னுடைய பொழப்பு கெட்டாலும் பரவாயில்லைங்க. அந்த இடத்துல அத சரி செய்யாம அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. அதாவது இவங்கலாம் வந்து டிடெக்டிவ் மைண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு சாதாரண நிலைமையில தான் இருப்பாங்க. இவங்கள பார்த்து மத்தவங்கலாம் வியப்படைவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைய வந்துட்டு சால்வ் பண்றதுல இவங்கள விட்ட ஆட்களே கிடையாது. ஆனா எதையுமே இவங்களுக்காக பயன்படுத்துறதில்ல. இப்போ மத்தவங்களுக்கு பிரச்சனை அப்டின்னாக்கா தன் பொழப்பு கெட்டு போய் உதவி பண்றாங்க இல்லையா? அதுல 1% கூட இவங்களுக்கு பயன்படுத்தி இருந்தா, கன்னி இன்னைக்குமே வெற்றியாளரா இருப்பீங்க. கன்னிய பொறுத்தவரைக்கும் இலக்குகள் பெரிது. ரொம்ப உயர்வான இலக்குகள நோக்கி பயணம் பண்ணீங்க. ஒரு சில ஆட்கள நம்பி அந்த இலக்கு அப்படிங்கிறது எட்டா கனியா போயிடுச்சு. அப்படித்தான் நம்ம திருந்துனோமா? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்படித்தான் சொல்லி ஆகணும். இப்போ வரைக்கும் அன்பு, பாசம் இப்படி மத்தவங்களுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு தான் முழிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியுது. இது உண்மை இல்ல. இது சூழ்ச்சி தான் அப்படின்னு. ஆனா அந்த வச்ச பாசத்த மாத்திக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்துட்டு உங்களுக்கு உண்மை விரும்பிகளா இருக்காங்க. உங்களுடைய நலம் விரும்பிகளா இருக்காங்க. உங்கள வந்து தட்டி கேள்வி கேட்கறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? அது நீங்க பண்ணியிருந்தீங்கனாக்க, நீங்க நல்லா இருந்திருப்பீங்க. இத பண்ணாம இருந்திருந்தாக்க, நீங்க இவ்வளவு பிரச்சனைல மாட்டியிருக்க மாட்டீங்களான்னு கேட்கிறப்போ, அத நான் செய்யாம யார் செய்வா? அப்படின்னு மத்தவங்கள உங்களுக்கு நல்லத சொல்றவங்களுக்கு கூட ஒதுக்கி வச்சுட்டு, திரும்பவும் அதே சூழ்ச்சியில தான் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது மாறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னாக்க, கன்னி அப்படிங்கிறவங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு சிம்ம சொப்பனமாவே இருப்பீங்க. இப்பவும் அப்படிதான். இருந்தாலும் பேருக்கு ராஜாங்கிறத விட, அதிகாரத்துல ராஜாவா இருக்கணும்னா, இந்த சில விஷயங்கள மாத்திக்கணும். சரிங்க. இப்ப வந்து கன்னிய பத்தி பேசணும்னாக்க நெறைய பேசலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆ என்னடா! இந்த பொண்ணு என்ன நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுதுன்னு நெனச்சிராதீங்க. ஏன்னா உங்கள அளவுக்கு யாராலயுமே ஒரு நல்லது கெட்டத சொல்ல முடியாது. அந்த நல்லது கெட்டது தெரிஞ்சுமே உங்களுக்கு நல்லது கெட்டத பார்க்காம விட்டுருக்கீங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லி முடிக்கிறேன். சரிங்க. இப்ப வந்து தலைப்பு பார்த்திருப்பீங்க. தலைப்புங்கிறது 32 ஆண்டுகளுக்கு பிறகு கன்னி ராசிக்காரங்க அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம். அள்ளி, அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம். அட போம்மா அங்கிட்டு. ஆல்ரெடி குடுத்து, குடுத்து ஒண்ணும் இல்ல. என்னத்த குடுக்குறது? போட்டிருக்கிற துணிய தவிர்த்து வேற எதுவும் இல்ல. அதுவுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. எப்ப எடுத்ததுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆண்களும் சரி, பெண்களும் சரி இவங்க இப்படிதான். ஒரு நல்ல நாள், பொல்ல நாளுனாக்க வீட்ல இருக்கும் எல்லாருக்குமே பார்த்து, பார்த்து செய்வாங்க. ஆனா இவங்களுக்குன்னு இவங்க செஞ்சுக்கிட்டது கிடையாது. இவங்க ஒரு கடகண்ணி ஏறுறாங்க அப்படின்னாக்க இவங்களுக்காக ஏன் பிஞ்சு போன செருப்பு போட்டிருப்பாங்க. ஒரு வெளுத்து போன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. கை நெறைய காசு இருக்கும். ஆனா இவங்களுக்காக அத வாங்கவோ, அத மாத்தவோ யோசிக்க மாட்டாங்க. பரவால்ல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஆனா ஆசைப்படுவாங்க. ஆசைகள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு ரொம்ப அதிகம். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறதுல இவங்க சொல்லும்போதே நமக்கு வந்து பார்த்தீனாக்கா, அவ்ளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். ரசனைக்கு இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஆனா இவங்களுக்காக பண்ணதில்ல. இந்த தியாகத்த வந்துட்டு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க குடும்பத்தார் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கன்னி ராசி ஒதுக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு போட்டு குடுங்க. சரிங்களா? இவங்க மனக்குமுறல் அப்படிங்கிறது ரொம்ப பாவங்க இவங்க. இவங்கள நல்லா வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, உங்க குடும்பம் இன்னும் சீரும் சிறப்புமா இருக்குங்கிறத சொல்லிடுறேங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. சரி. இப்படி எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடிய உங்களுக்கும், நீங்க நல்லது நடக்கணும்னு நினைக்காட்டியும், கிரகங்கள் வந்துட்டு நினைச்சுட்டாங்க. அதுவும் தனிப்பட்ட முறையில உயர்வான சக்தி படைத்த 3 கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு
திரிகிரக யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது. நீங்க யாருக்கு வேணா எவ்வளவு வேணா அள்ளி கொடுக்கலாம். குறையாத செல்வம், நீடித்த புகழ் கிடைக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், உடைய ராசிக்கு அதிபதி இருக்காரு இல்லையா? புதன் பகவான். அவர நீங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் வழிபாடு செய்றீங்களா? இவ்ளோ புத்திசாலித்தனம் இருந்தும், எல்லாமே பண்ணியும், உங்களுக்கு மட்டும் தடை தாமதங்கள் வரதுக்கு காரணம், உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் வலுவிழந்து இருக்கிறதுனால மட்டும் தான். ஒருத்தங்க கன்னி ராசியா இருக்க தேவையில்ல. ஆனா ஏதோ ஒரு ராசி. ஆனா ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையா இருந்தான்ப்பா அந்த ஆளு. திடீர்னு பார்த்தா, இவ்ளோ நல்லா பெரிய பொசிஷன் போயிட்டான். வெளிநாட்டுல வேலை பார்க்குறான். அவ்வளோ சம்பாதிக்கிறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான். இப்படி ஒரு பிசினஸ் பண்ணி இவ்ளோ நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுடைய ஜாதகத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் நல்லா வலுவா இருப்பார். யாரு தவற விட்டாங்களோ, அந்த வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறதுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப தேவை. இதுதான் கன்னி ராசிக்காரர்கள் தவற விட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் வராமலாம் இல்ல. புதன் பகவானே நீங்க அதிபதியா வச்சிருந்தாலும், புதன் பகவானுடைய நிலைங்கிறது உங்களுக்கு வலுவா இல்லங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். சோ என்ன பண்ணணும்? புதன் பகவான வலுவடைய செஞ்சுட்டாலே கன்னி ராசிக்காரரும் வலுவானவர்களாக மாறிடுவீங்க. சோ நவகிரகங்களே புதன் பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னாக்க, அவர வழிபாடு செய்யறதுக்கு புதன்கிழமை கட்டாயம் முக்கியம். இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. மங்களகரமான நாள்ப்பா. ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னாக்க, ஆ டேட்ட பாருங்க, அத பாருங்க, இத பாருங்க. அதெல்லாம் தேவையில்ல. புதன்கிழமை நல்லா இருக்கு பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமைய கூட ஒதுக்கி வச்சுட்டு புதன்கிழமை தான் ஃபர்ஸ்ட் தேடுவாங்க. சோ அந்த அளவுக்கு மங்களகரமான நாள் அப்படிங்கிறது உங்களுடைய அதிபதிக்கு உரிய நாள். இந்த நாள்ல வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, 5 மண் விளக்கேற்றி புதன் பகவானுடைய படம் இருந்தா சிறப்புங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அந்த 5 விளக்கேற்றீங்க இல்லையா? அந்த தீப ஒளியே வந்து பாத்தீங்கன்னா, புதன் பகவான் இருக்கிறதா பாவித்து, மனசார என்ன வேண்டுறீங்களோ அத வேண்டுங்க. அதுவே பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா, பசு மாட்டுக்கு வேக வைத்த பச்சை பயிர வந்து வெல்லம் கலந்து உணவா கொடுத்தீங்க அப்படின்னா, கோடான கோடி தேவர்களுக்கும் நீங்க உணவளித்த புண்ணியம் கிடைக்கும். பல ஜென்ம பாவம் கழியும். முன்னோர்கள் சாபம் விலகும். புரியுதுங்களா? ஸோ, இந்த கோமாதாவிற்கு உணவளிக்கிறதுங்கிறது உன்னதமான விஷயம். தவறாம ஒவ்வொரு புதன்கிழமையும் கன்னி ராசிக்காரங்க இது சூட்சமான விஷயம். வாழ்க்கையுடைய ஒரு நல்ல மாற்றத்த எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, இத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் நெறைய இருக்கு பார்க்கலாம். அதே மாரி புதன் பகவானுடைய அருளை நியாயமா பெறணும். ஒருத்தங்களுக்கு காசு போலாம், பணம் போகலாம், சொத்து பத்து போகலாம், உறவுகள் விட்டுட்டு போலாம். ஆனா புத்தி ஒண்ணு இருந்தா, அந்த இழந்தது எல்லாத்தையுமே பெறக்கூடிய சக்தி, அத விட ஒரு வலிமையான ஒரு ஆயுதத்த நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இவர நீங்க ஷார்ப்பா வச்சுக்கிட்டாவே, கன்னிங்கிறதை எப்பேர்ப்பட்ட இந்த உலகமே எதிர்த்து நின்னா கூட சரிங்க. உங்கள எதிர்க்க ஒருத்தனாலயும் முடியாது. மேலும் புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவான், அதாவது பெருமாளை வழிபாடு செய்றதும், பெருமாளுடைய தரிசனம் பெறுவதும் மிகவும் சிறப்பானது. புரியுதுங்களா? அப்போ புதன்கிழமையில நானு வந்து புதன் பகவானையும், பெருமாள மட்டும் தான் வழிபாடு செய்யணுமான்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்படி இல்லைங்க. இவர பொறுத்தவரைக்கும் அறிவுக்கும் இவர்தான், விவேகத்துக்கும் இவர்தான், பேச்சு திறனுக்கும் இவர்தான், வியாபாரத்துக்கும் இவர்தான், லாபத்திற்கும் இவர்தான். சரிங்களா? எல்லா விதங்கள்லயும் நான் முன்னேற்றத்துக்கு போகணும்னு நெனைக்கிறீங்களா? ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவான வழிபாடு செய்யுங்க. அதே மாரி புதன் கிரகத்த நீங்க வழிபாடு செய்வதனால, மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த புதன்கிழமை வழிபாடு உங்களுக்கு செல்வ செழிப்பு பெற சிறந்த நாளுங்க. கல்வி, வியாபாரம், புத்திசாலித்தனம் இது எல்லாத்துக்கும் இவரு காரணகர்த்தாவா இருக்கிறதுனால, ஒவ்வொரு புதன்கிழமையும் பூஜை அறைய நல்லா சுத்தம் செஞ்சுட்டு, புதன் பகவானுடைய படத்திற்கு முன்னாடி தாமர கோலம் போட்டு, ஒரு கலசத்துல தண்ணி நிரப்பி, அதுல வந்து மாவிலை வச்சு, அந்த கலசத்த வந்து புதன் பகவானா பாவித்து, பச்சை துணிய வந்துட்டு அவருக்கு அணிவித்து, பூக்களால அலங்கரிச்சுக்கோங்க. அது மாரி பச்சை காய்கறிகள், இனிப்பு பண்டங்கள வந்து நெய்வேத்தியமா வைத்து படைத்து, 2 அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி, தீப தூப ஆராதனை காட்டி, காலையில மற்றும் மாலை வேளையில இதே வழிபாட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, விரதம் இருக்க முடிஞ்சா நாள் முழுக்க விரதம் இருங்க. அப்படி முடியாத பட்சத்துல பால், பழங்கள எடுத்துக்கிட்டு விரதம் இருந்தீங்கன்னா, வியாபாரம் விருத்தியாகும், வேலையில பதவி உயர்வு கிடைக்கும், நெனச்ச வேலை அமையும், வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவீங்க. இன்னும் என்னென்ன நினைக்கிறீங்களோ சகல சௌபாக்கியத்துக்கும் புதன் பகவான் பொறுப்பு. அதே மாரி புதன்கிழமையில வந்து அதிகமா பச்சை நிறத்த பயன்படுத்துங்க. பச்சை பயிர தானமா குடுங்க. படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு வந்து பேனா, நோட்டு புத்தகம் குடுக்குறதும் புதன் பகவானுடைய அனுகிரகத்த முழுமையா உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். நான் திரும்பவும் சொல்றேங்க, புதன் வழிபாடு மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்த முழுசா உங்களுக்கு வாங்கி குடுக்கும். ஏன்னா புதன் கிரகம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடன் தொடர்புடையது. செல்வ செழிப்பு பெருகுங்க இவருடைய வழிபாடு.
குழந்தையுடைய கல்வி மேம்பாடாகும். திருமண தடை விலகும். சந்தான பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் என்னால வழிபாடுலாம் செய்ய முடியுமா? வேற ஏதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்க, புதன்கிழமை காலைல குடிச்சு முடிச்சு வீட்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மட்டுமே பூஜைகள முடிச்சுட்டு, நீங்க அன்றாட வேலைய பார்த்துக்கோங்க. நீங்க 3 வேளையும் சாப்பிடுறதா கூட சாப்பிட்டுக்கோங்க. ஆனா வீட்ட விட்டு வெளிய கிளம்புறதுக்கு முன்னாடி ஓம் புதன் பகவானே போற்றி போற்றுன்னு அவர நினைச்சுக்கிட்டு, அன்னைக்கு வந்து பச்சை நிறத்த அதிகமா பயன்படுத்துங்க. குறிப்பா வந்துட்டு அந்த மரகத கல் இருக்குல்ல, பச்சை கல். அது வச்சு தங்கத்துல மோதிரம் செஞ்சாலும் சரி, இல்ல வெள்ளியில மோதிரம் செஞ்சாலும் சரி, அத வந்து கையில போட்டுக்கோங்க. எப்பவுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம புதன்கிழமை அசைவ உணவ சாப்பிடுறத தவிர்ப்பது சிறப்பான விஷயம். இல்ல? அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். விரதம் இருந்தா தான் அப்படின்னும் கிடையாது. விரதம் இருக்க வேணானும் கிடையாது. உங்க மனசு போல உண்மையான பயபக்தியோட தெய்வங்கள்கிட்ட வழிபாட வைங்க. நிறைவேறாமல் போகாது. அட என்னம்மா நீ! நீ பாட்டுக்கு நெறைய பேசி வச்சிருக்க. உனக்கு என்ன ஜோசியம் தெரியுமா? தெரியாதா? நம்புறவங்களுக்கு பதிவ பார்க்கலாம். நம்பாதவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிர்லாங்க. இந்த பதிவு அப்படிங்கிறது தெளிவா சொல்றது மட்டும் தான். ஆனா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகத்த எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினாக்க, ஒரு 10,000, 5,000 குடுத்துட்டு வந்தா தான் திருப்தி. அப்பதான் அவங்க ஜோசியக்காரங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிறவங்க கேள்வியே கேட்காத மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த கட்டம், இந்த கட்டம் அப்படி இப்படின்னு. நம்ம வந்து இப்படி தெளிவா சொல்றதுனால, இது ஏதோ ஒளறுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அது உங்க இஷ்டங்க. சரிங்களா? ஆனா கன்னி ராசிக்காருடைய வாழ்க்கை நிலையில நம்ம ஒவ்வொரு பதிவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்பைக்கு இந்த நிமிஷத்துக்கு மட்டும் கிடையாது. இல்ல ஒரு 10 நாள், ஒரு 15 நாளைக்கோ கிடையாது. ஒரு வாழ்க்கை முழுக்க நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயத்த தான் நம்ம பேசுவோம். சரிங்களா? அத தாண்டி இப்ப இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். இந்த தலைப்ப பொறுத்து இப்ப பலன்கள நம்ம பார்த்துடலாமா? கன்னி ராசிகளுக்கு இந்த 32 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கிற இந்த திரிகிரக யோகத்தினால வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க. அது மட்டும் இல்லாம தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுதுங்க. குறிப்பா பணமழை கொட்டக்கூடிய நேரம். ஏன்னா, சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் இந்த 3 கிரகமே மீன ராசியில இணையறதுங்கிறது நாங்க ஜோதிடத்துல வந்து மிகவும் அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோம். இந்த திரிகிரக யோகத்தினால கன்னி ராசிக்கு இனி எல்லாமே சக்சஸ் தாங்க. அது என்னம்மா? இந்த யோகம்ங்கிறது எப்படி உருவாகுது? எந்த இடத்துல உருவாகுது? இதனால கன்னிக்கு என்ன பலன்? பார்க்கலாமா? குரு பகவானுக்கு சொந்த வீடான மீன ராசியில் தாங்க இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேரப் போறாங்க. இந்த உச்சகட்ட யோகமான பலன்களை தரக்கூடிய இந்த யோகத்தினால அதிர்ஷ்டம், வெற்றி, சக்தி மற்றும் சமூகத்துல அந்தஸ்தெல்லாம் உயரப்போகுது. அதிர்ஷ்டமான ராசியாக மாறப் போறீங்க. வாழ்க்கையில இனி நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. இப்போ ஒரு கிரக பயிற்சி அப்படின்னாவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்லதாவும் இருக்கலாம், இல்ல கெட்டதாவும் இருக்கலாம். ஆனா இந்த திரிகிரக யுகம்ங்கிறது இப்போ அந்த 3 கிரகங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்கள். இந்த 3 பேரும் ஒரே நேரத்துல அது குருவுடைய வீட்ல இணையறதுனால, கன்னி ராசிகளுடைய தலைவிதியவே மாற்றக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழப் போகுது. அது உங்கள வந்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. அது எப்படிம்மா? இந்த திரிகிரக யோகத்தினால கன்னி ராசிக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்கப் போகுது. வேலையில பதவி உயர்வு, புதுசா வேலை வாய்ப்பு, பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க. அது வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல, பல்வேறு வகைகள்ல வெற்றிகள் குவிய போகுது. இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போறீங்க, ஆண்களோ, பெண்களோ, ஒரு தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, முயற்சிகளுக்கு, உங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட ஆதரவு கிடைக்கும். இதனால உற்சாகமா இருக்க போறீங்க. அதுவும் நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க. இது வந்து உங்க எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வணிக நோக்கங்களுக்காகவும் சரி, நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க, கன்னி ராசிக்காரங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு. சொல்லப்போனா சுபயோகம் நடக்க போகுது. இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ஆறுதலையுமே, ஆடம்பர வாழ்க்கையும் தரப்போகுது. சொத்து, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் கூடி வரப்போகுது. அதே மாரி குடும்ப சூழல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுதுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயும் உங்களோட உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏனோ தானோ வீட்ல இருக்கவங்களுடைய தேவைகள செஞ்சுட்டு, எதுவுமே உங்க மனசுல இருக்கிறத பேசாம இருந்தீங்க இல்லையா? இனி அப்படி இருக்காது. அதே மாரி ஒரு வாழ்க்கை துணைக்கிட்டயுமே நெருக்கம் அதிகமாக போகுது. உங்களுடைய உணர்வு ரீதியான விஷயங்களும் பலப்பட போகுதுங்க. சமூகத்துல உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது. இதன் விளைவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மரியாதைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கைய வந்து முன்னாடியே சொன்னதாங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அரிய கிரக நிலை அப்படிங்கிறது
உங்க வாழ்க்கையில இப்ப எப்பேற்பட்ட தடை இருக்கட்டும், தாமதம் இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தாண்டி வெற்றி அடைய வைக்குது. வியாபாரிகளுக்குலாம் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகள கொடுக்குதுங்க. இது கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா, பெரிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க. இதுவே சொந்தமா தொழில் செய்றோம், தொழில் முனைவோர்களா இருக்கீங்க, ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்குமே முன்னேற்றத்தை அடைய போறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கன்னாக்கா, உங்க உறவுகள்ல அமைதியுமே, மகிழ்ச்சியுமே அனுபவிக்க போறீங்க. இது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான வரன் தேடி வரும். இந்த சாதகமான காலகட்டம்ங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த போகுது. சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து துறைகள்லயுமே முன்னேற்றம், செழிப்பை அனுபவிக்க போறீங்க. மேலும் பணவரவ பொறுத்தவரைக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. ஏன்னா, இந்த யோகம்ங்கிறதே லாப வீட்ல உருவாகியிருக்கு. நிதி நிலையில முன்னேற்றம். வேலையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். மத்தவங்க கிட்ட உங்க பணம் சிக்கியிருந்தா கூட, அந்த பணத்த வந்து இப்ப மீட்டெடுக்க போறீங்க. வியாபாரத்துல பல்வேறு ஒப்பந்தங்கள், எதிர்பாராத லாபத்தை அடைய போறீங்க. அது வந்து வேலை தொடர்பா வெளிநாடு பயணம் போகுறதுக்கான யோகம் இருக்கு. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான சாதகமான நேரம். பழைய முதலீட்டுகள்ல இருந்து கூட லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகுதுங்க. அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெற போறீங்க. அவருடைய முயற்சிக்கு, அவருடைய ஆரோக்கியத்திற்கு நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க. சொல்லப்போனா பண ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. திரும்பவும் சொல்றேங்க, கன்னி ராசிக்காரங்களே, இந்த யோகத்தினால உயர்ந்த நிலையை அடையறது மட்டும் இல்லாம, குடும்ப வாழ்க்கையும் அமைதியும், மகிழ்ச்சியும் தரப்போகுது. பண விஷயத்திலயும் உயர்வா இருக்க போறீங்க. நீங்க தொட்டதெல்லாம் முன்னாடி நான் சொன்னதாங்க, வெற்றி அடைய போகுது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, வெற்றி மற்றும் செழிப்பு உண்டாகுது. அது மாணவர்கள பொறுத்தவரைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. கன்னி ராசிக்காரங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க. இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் சரிங்க, வெற்றி நிச்சயம். சிறந்த முடிவுகளை அடைவீங்க. அதிக வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள்லாம் நீங்க விரும்பிய மாதிரி பள்ளியில சேருறது, நிறுவனத்துல சேருறது எல்லாமே நடக்கும். நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு புதிய பொறுப்புகளும், புதிய பதவிகளும் தேடி வரும். இந்த காலகட்டத்துல மட்டும் வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா, நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளுமே வெற்றிகரமா முடிச்சுக்க முடியும். மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது கன்னி ராசிக்காருக்கு வாழ்க்கையே வந்து அமோகமா மாத்தி தரப்போகுது. இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இதுவே உங்களுக்கு இந்த திரிகிரக யோகம் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திங்கிறத புரிய வச்சிருச்சு. இப்ப நம்ம தெளிவா நட்சத்திர பலன்கள பார்த்துடலாங்க. உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடுது. பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடுது. குடும்பத்தோட விருந்துக்கு போகுறது, குடும்ப சுப நிகழ்ச்சிகள்ல நடத்துறது, இந்த மாதிரி நேரத்த சந்தோஷமா கழிக்க போறீங்க. உறவுக்காரங்க மத்தியில மதிப்பு, மரியாதை கூட போகுது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும். சக மாணவர்கள பொறுத்தவரைக்கும் பொறுமையுடன் நடந்து கொள்வது அவசியங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். முன்கோபத்த மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நிதானத்த கடைபிடிச்சீங்க அப்படின்னாக்க, பிரச்சனைகள் எதுவுமே உங்கள வந்து நெருங்காது. பணவரத்து திருப்திய கொடுக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவது, சந்தேகமான பாடங்கள டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது, உங்கள வந்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு உதவி செய்யும். எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை ஏற்படுதுங்க. உழைத்து உயர்வை அடைய போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாக போகுது. நண்பர்கள் கிட்ட அதிகமா நீங்க உதவிய எதிர்பார்க்காதீங்க. அது கொஞ்சம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதே மாரி சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். மனக்குழப்பம் தீருது. எதையுமே ஒரு கை பார்த்துடலாங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் கூடுது. பயம் விலகுது. எடுத்த காரியத்த சிறப்பா செஞ்சு முடிச்சுருவீங்க. சங்கடமான சூழ்நிலை விலகுது. ஆரோக்கிய குறையும் நீங்குதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில பெரியவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ இந்த நட்சத்திர பலன்களுமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்ப தான் ஏற்படுத்தியிருக்கு தனிப்பட்ட முறையில. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க. முதல் பரிகாரம். அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய எதிர்ப்புகள் நீங்கும். தொழிற் போட்டிகள் குறையும். போட்டி இருந்தா தான் கன்னிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால போட்டிகள் வந்துட்டு குறையும். ஓகேங்களா? இது வந்து அனுதினமும் முடியாத பட்சத்துல ஒவ்வொரு புதன்கிழமையாவது கட்டாயம் பெருமாள வழிபாடு செய்யுங்க. நல்லது. 2வது பரிகாரங்க. புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அந்த அம்மனுடைய கடைக்கண் பார்வையாவது உங்க மேல படணும். எல்லா காரியங்களுமே தங்கு தடையின்றி நடைபெறும். நிலைத்த செல்வம், நீடித்த புகழ் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். புதன்கிழமை அப்படின்னாவே பெருமாள மட்டும் தான் வழிபாடு செய்யணும். அம்மன் கோயிலுக்குனாக்க செவ்வா, வெள்ளிக்கிழமை தானே அப்படின்னாக்க, அது மத்த ராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு புதன்கிழமையில அம்மன் வழிபாடும் சிறப்பான விஷயம் தான். குறிப்பா இந்த லட்சுமி நரசிம்மரை நீங்க வழிபாடு செய்றதுனால கடன் பிரச்சனை மறையும். பண நெருக்கடியே உங்கள நெருங்காத சூழல் ஏற்படும். எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும். இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே கன்னி ராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது யோகத்திற்கே யோகம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்த உங்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. யாரையும் நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முயற்சிகளையுமே, உங்க உழைப்பையுமே உங்களுக்காக பயன்படுத்துங்க. வெற்றி நிச்சயம்.